Hello everyone, welcome to the third example of NCERT. Okay va? So CBSE book oda third example. Question enna? How much positive and negative charge are there in a cup of water? Okay va? So cup of water, ஒரு cup of water ல எவ்வளோ positive charge இருக்கு, negative charge இருக்கு. So actually இந்த question பார்த்தனா meaningless. ஏன் அப்படினா எவ்வளோ தண்ணி அப்படிங்கறத அவங்க சொல்லவே இல்லை. கரெக்ட்டா இல்லையா? So நிறைய atoms இருக்குன்னு சொன்னா சார்ஜோட வேல்யூ நிறைய இருக்க போகுது. புரியுதா இல்லையா? ஓகே, நம்ம கால்குலேஷன் ஈஸி பண்றதுக்காக நான் என்ன அஸ்யூம் பண்ணிக்கிறேன்னா, let the amount of water in a glass be 180 gram. அது ஏன் சார் 180 கிராம்? வாட் இஸ் சோ ஸ்பெஷல் அபவுட் 180 கிராம்? ஏன் அப்படின்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன கண்டுபிடிக்க போறேன்? நம்பர் ஆஃப் மோல்ஸ். எதுக்காக நம்பர் ஆஃப் மோல்ஸ்? ஏன்னா எவ்வளோ ஆட்டம் இருந்தால் தானே அதில் எவ்வளோ புரோட்டான் இருக்கு, நியூட்ரான் இருக்குன்னு நான் சொல்ல முடியும். கரெக்டா இல்லையா? எவ்வளோ ஆட்டம் இருக்குன்னு தெரிஞ்சால் தான் என்ன சொல்ல முடியும்? எவ்வளோ புரோட்டான் இருக்கு, எவ்வளோ நியூட்ரான் இருக்குன்னு சொல்ல முடியும். அப்போ எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குன்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியணும். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸோட ஃபார்முலா என்ன? மாஸ் பர் மோலார் மாஸ். ஸோ மாஸ் வந்து 180 அண்ட் H2ஓட மோலார் மாஸ் என்னது? 18. H2ஓட மோலார் மாஸ் என்னது? 18. ஓகேவா? 18 தான் H2ஓட மோலார் மாஸ். ஓகேவா? மாஸ் பர் மோலார் மாஸ். ஸோ மோலார் மாஸ் பார்த்தோன்னா 18 கிராம்னு இருக்கும். ஸோ எதுக்காக சார் நீங்கள் இப்படி எடுத்தீங்கன்னா இப்போ புரியுதா? அப்போ தான் கேன்சல் பண்ண எனக்கு ஈஸியாக 10 கிடைக்கும். அப்போ ஒரு கேள்வி, நீங்கள் பேசாமல் இது 18/18 போட்டால் 1 மட்டும் வந்திருக்கும்ல. ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக இந்த கொஸ்டினில் எதுவுமே கொடுக்கல, அதனால் இது வந்து கொஸ்டினே ஆக்சுவலாக தப்பு தான். கொஸ்டினில் வந்து அவங்க கேட்குறாங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னால் எவ்வளோ கிராம் ஆஃப் வாட்டரில் கேட்குறாங்க, அது வந்து ரொம்ப முக்கியமானது. பட் கொஸ்டினில் கொடுக்கல, அப்போ நம்மளாம் ஒரு அசியூம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்ம 18 கிராம் எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்த்தோன்னா, டம்ளர் அப்படின்னு சொன்னால் நார்மலாக 250 கிராம்ஸ் இருக்கும். ஒரு டம்ளர்னு சொன்னால் 250 கிராம்ஸ் இருக்கும். நம்ம என்ன கொஞ்சம் சின்ன டம்ளர்னால ஒரு 180 கிராம்னு அசியூம் பண்ணியிருக்கோம். உனக்கு என்ன வேல்யூ வேணுமோ நீ அசியூம் பண்ணிக்கலாம், அதில் எந்த தப்பும் இல்லை. ஓகே, அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ? 10 மோல்ஸ் இருக்குது. ஓகேவா? 1 mole of water அப்படின்னு சொன்னா அதுல எவ்வளவு நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்க போகுது, இல்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் மாலிக்யூல் இருக்கும்? அவகாட்ரோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்குமா? கரெக்டா இல்லையா? அவகாட்ரோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்கும். மாலிக்யூல்ஸ் ஆஃப் H2O. ஓகேவா? அவகாட்ரோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல் ஆஃப் வாட்? H2ஓட மாலிக்யூல் இருக்கும். இப்போ நல்ல பேர் ஒரு மோல் ஆஃப் தண்ணி இருந்தாலே வந்துட்டு எவ்வளவு இருக்குது? அவகாட்ரோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்க போகுது. இப்போ இந்த 10 மோல் இருந்தால் எவ்வளவு இருக்கும்? 10 moles of H2O. 10 moles of H2O னு சொன்னா 10 into 6.022 into 10 to the power of 23 molecules of water. சரியா? இது வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய அமௌண்ட் மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக நல்ல பாரு, ஜஸ்ட் 180 கிராம் ஆஃப் வாட்டர். ஓகே, ஒரு டம்ளரில் இருக்க தண்ணி மட்டும் எடுத்துக்கோமே. அதெல்லாம் பார்த்தோன்னா இந்த H2O மாலிக்யூல், H2O இந்த மாதிரி இருக்குமா? H2O மாலிக்யூல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி மாலிக்யூல்ஸ் எவ்வளோ இருக்க போகுது? ஸோ அவகாட்ரோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்க போகுது. புரியுதா இல்லையா? இவ்வளோ மாலிக்யூல்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ ஒரு மாலிக்யூல், ஒரு H2O மாலிக்யூல் எடுத்துக்கோ. ஒரு H2O மாலிக்யூல்ல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் சார்? ஹைட்ரஜன்ல 2, வெரி குட், 2 எலக்ட்ரான் இருக்கும். ஆக்சிஜன்ல 8. சரி, H2ன்னு சொன்னேன். ஓகே, ஒரு ஹைட்ரஜன் எடுத்தா ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கும். 2 ஹைட்ரஜன்ல 2 எலக்ட்ரான் இருக்கு. அப்ப மொத்தம் எவ்வளவு இருக்க போகுது? 10 எலக்ட்ரான் இருக்க போகுது. அப்ப நல்லா யோசிச்சு பாரு, நம்ம என்ன டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ட்டு. என்கிட்ட ஒரு டம்ளர்ல தண்ணி இருக்குன்னு வச்சுக்கலாம். அதுல பார்த்தோன்னா ஒரு சின்ன ஹைட்ரஜன் ஆட்டம், அதாவது வாட்டர் மாலிக்யூல்ல பார்த்தோன்னா 10 எலக்ட்ரான் இருக்க போது, 10 புரோட்டான் இருக்க போகுது. 10 எலக்ட்ரான் அண்ட் 10 புரோட்டான். அப்போ இந்த டம்ளருக்குள்ள பார்த்தோன்னா எவ்வளோ எலக்ட்ரான் புரோட்டான் இருக்க போகுது? ஒரே ஒரு மாலிக்யூலுக்குள்ள 10 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ நல்லா பாரு, என்கிட்ட எவ்வளோ மாலிக்யூல்ஸ் இருக்க போகுது? இவ்வளோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்கு. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் புரோட்டான், டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை புரோட்டான் எடுத்தாலும் சரி, எலக்ட்ரான் ஆர் புரோட்டான் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? எவ்வளோ இருக்க போது? நல்லா பாரு, என்கிட்ட ஒரே ஒரு மாலிக்யூல் எடுத்தால் அதில் 10 ஆட்டம் இருக்கும். கரெக்டா? சரி, 10 எலக்ட்ரான் இருக்கும். கரெக்டா இல்லையா? எவ்வளோ மாலிக்யூல்ஸ் இருக்குது? 10 into 6.022 into 10 to the power of 23 மாலிக்யூல்ஸ் இருக்குது. கரெக்டா இல்லையா? அப்போ என்கிட்ட இவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்க போகுது. புரியுதா? சரி, இப்போ கொஸ்டின் என்ன?
அவங்க நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் புரோட்டான் கேட்கல, அவங்க டோட்டல் சார்ஜ் எவ்வளோன்னு கேட்குறான். ஸோ சார்ஜோட ஃபார்முலா என்னது? n இன்டூ இ. n என்னது? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். என்கிட்ட எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கு? இவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு. அப்போ நான் இதை சிம்பிளிஃபை பண்ணா 6.022 இன்டூ 10⁻25 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. சார்ஜ் ஆஃப் 1 எலக்ட்ரான் எவ்வளோ? 1.6 இன்டூ 10⁻−19. இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கோ. 6.022 இன்டூ 1.6 இன்டூ 10⁻6 ஓகேவா? கூலும் ஆஃப் சார்ஜ் இருக்க போது இதுக்கப்புறம் இது ஜஸ்ட் மல்டிப்ளை மட்டும் தான் பண்ண போகிறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன வரும்? 6.022 இன்டூ 1.6. சரியா? ஸோ இதே நீ நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற அப்படின்னு சொன்னால் ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். நீ அந்த ஆப்ஷனை பார்த்தோன்னே மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்டூ 10⁻6 கூலும். ஸோ இவ்வளோ சார்ஜ் இருக்க போகுது. என்ன சார் ஜஸ்ட் 10⁻6 கூலும் தானா? நான் போன கொஸ்டின் ஒரு தடவை காமிச்சே பாரு. 10⁻9 எலக்ட்ரான் வந்து ஒரு செகண்டுக்கு வெளியே வரப்போ ஒரு கூலும் மட்டும் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆச்சு? 200 வருஷம் ஆச்சு. அப்போ நான் யோசிச்சு பாரு, 10⁻6ன்னு சொன்னால் 200 இன்டூ 10⁻6 அப்படிங்கிறப்ப எவ்வளோ டைம் ஆகும்? ஓகேவா? ஸோ இது வந்து சின்ன நம்பர் கிடையாது, இது ஒரு பெரிய நம்பர். நான் வந்து செக் பண்ணிக்கிறேன் ஆன்சரை. ஓகேவா? எஸ். ஸோ ஆன்சர் புக்கில் என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னா 1.34 இன்டூ 10⁻7 கூலும்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ எதுக்கு எனக்கு வந்த ஆன்சரும் அவனுக்கு வந்த ஆன்சர் மேட்ச் ஆகலை அப்படின்னு பார்த்தேன்னா, நான் வந்து 180 கிராம் ஆஃப் வாட்டர் தான் எடுத்திருக்கேன். சரியா? அதனால் வந்து எனக்கு கம்மியான சார்ஜ் இருக்கும். அவங்க பார்த்தோன்னா 250 ml ஆஃப் வாட்டர் எடுத்திருக்காங்க. ஓகே. ஸோ நல்ல ஆப்வியஸான ரீசன் என்னது? நீ நிறைய தண்ணி எடுத்திருக்கேன்னு சொன்னால் அதில் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அதிகமாக இருக்கும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் அதிகம்னு சொன்னால் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அதிகமாக இருக்கும். நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அதிகம்னு சொன்னால் டோட்டல் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் அதிகமாக இருக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் அதிகம்னு சொன்னால் டோட்டல் சார்ஜ் என்ன இருக்கும்? அதிகமாக இருக்கும். அதனால் வந்து இந்த ஆன்சரை பார்த்து நீ எது தப்பா அப்படின்னு யோசிக்க வேண்டாம். கொஸ்டின் வந்து சப்போஸ் அவங்க கேட்குறாங்க, அவங்க எவ்வளோ கிராம்னு மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ நான் வேறு கிராம் எடுத்தேன், அவங்க வேறு கிராம் எடுத்தாங்க, அதனால தான் ஆன்சர் வேறு வேறையாக வந்துச்சு. சரியா? இப்போ நீ வந்து உனக்கு வேணும்னா ஜஸ்ட் 18 கிராம் மட்டும் எடுத்துப்பாரு, உனக்கு வேறு ஆன்சர் கிடைக்கும். ஏன்? ஏன்னா நான் கம்மியான மாலிகுல் எடுத்துருக்கேன்னு சொன்னால் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கம்மியாக தானே இருக்கும். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கம்மின்னு சொன்னால் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் புரோட்டானும் கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ தப்பு கிடையாது. சப்போஸ் வந்துட்டு இந்த மாதிரி கொஸ்டினில் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் டோட்டல் எவ்வளோ கிராம் ஆஃப் வாட்டர், எவ்வளோ கிராம் ஆஃப் என்ன கெமிக்கல்ஸோ அது சொல்லிடுவாங்க. ஓகேவா? ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் பார்த்தோன்னா நான் சால்வ் பண்ணது கரெக்டு தான். ஏன்னா நான் 180 கிராம் எடுத்துருக்கேன். ஸோ 180 கிராமுக்கு நான் சால்வ் பண்ணது கரெக்டு. அவங்க 250 கிராம் எடுத்தாங்க. 250 கிராமுக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு அதிகமான வேல்யூ வந்துருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே சார் அதிகம் நல்லா பாருங்க, 10⁻6 இருக்குது, 10⁻7 இருக்குது. ஸோ அவங்க நிறைய மாலிகூல்ஸ் எடுத்திருக்காங்க, நிறைய வாட்டர் எடுத்ததுனால அவங்களுக்கு மாசும் அதிகமாக தான் வருது. ஓகேவா? தேங்க்யூ.